பொண்ணு வேற லவ் பண்ணியாடா? ridiculous. Meet Shreya Ghoshal live all hot tour at YMCA Nandanaman March 1st. Book your tickets. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. February 5 வந்து ஞானசேகரனுக்கு வாய்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அப்டேட் தான் ரொம்ப பெரிய அப்டேட் அதில் பார்க்கப்பட்டது. ஏன்னா ஞானசேகரன் மீது வந்துட்டு 7 கொள்ளை வழக்குகள் இருக்கு. அது ரிலேட்டடான ஒரு எஃப்ஐஆரும் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு ஆலந்தூர் கோர்ட்டில் வந்துட்டு அதுக்காக 3 நாள் வந்து அவர் கஸ்டடியில் எடுக்கப்பட்டார். அதன் பிறகு திரும்ப இப்போ மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கான சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டாச்சு. இன்னொன்று நமக்கு பெரிய விஷயமா இதில் பேசப்பட்டது எஃப்ஐஆர் லீக்கேஜ். இதில் நிறைய கேள்விகள் இருந்த மாதிரி இன்னும் ஸ்டில் நமக்கு வந்துட்டு விடை கிடைக்குமான்னு இருக்கிறது. யார் அந்த சார், யார் அந்த சர்ஸ்ன்ற வரைக்கும் போச்சு இல்லையா நமக்கு. யார் அந்த சர்ஸ் ஒரு வேலை இருக்காங்களா, யாருடையது அந்த தார், யார் அந்த ஞானசேகரன், இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்கு எழுப்பப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஃபைல் பண்ணப்பட்ட ஒரு சார்ஜ் ஷீட்ல வந்து முதற்கட்ட தகவல் என்ன சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, அந்த சார்ஜ் ஷீட் வந்து ஞானசேகரனை மையப்படுத்தி இருப்பதாக ஒரு தகவல் வந்து வந்துட்டு ஸ்டில் இது சர்ஸோ இருக்காங்கன்னு ஒரு குரல் எழுப்பப்பட்டு இருக்கு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் பாதிக்கப்பட்ட மாணவி. முதல்ல வந்து ஞானசேகரன் வரும்போது இல்ல சார் மிரட்டிட்டு விட்டுறேன்னு சொன்னதாகவும், அதுக்கப்புறம் ஃபைனலா வரப்போ அந்த சார் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும்னு சொன்னதாகவும் 2 சார்களாக தான் இதில் பார்க்கப்படுறாங்க. அதனுடைய விளைவாக தான் அருண் கமிஷனர் அவர்கள் மீது எழுந்த கண்டனமாகட்டும் ஹைகோர்ட் சொன்ன ஒரு விஷயமும் நம்ம பார்க்கப்பட்டது. அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் எங்கேயுமே பேசியிருந்தார். சொல்லும் போதே அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நானும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தான், என்னோட மொபைல் ஃபோன்லேயும் அந்த எஃப்ஐஆர் இருந்ததை வச்சு தான் நான் அந்த எஃப்ஐஆர் பாதிக்கப்பட்ட பெண்ணையே அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு தான் நானும் சொன்னேன், அப்போ என் மேலேயும் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இது ஒரு பேசும் பெரிய கண்டனமாக மாற்றப்பட்டுச்சு. விச் மீன்ஸ் இந்த கேஸில் ஆரம்பத்துலேருந்து யாரெல்லாம் வாயை திறக்கிறாங்களோ எல்லாரையும் ஆஃப் பண்ண பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசாக பேசப்பட்டு இருந்தது. ரெண்டாவது இதில் வந்து திரும்ப சொன்ன விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, கட்சி ரீதியாக அது பெருசாக பேசப்பட்டது. ஆளும் கட்சியை சார்ந்தவர் தான் ஞானசேகரன். எஸ்ஐடி டீம் உள்ள வந்தோடனே ரொம்ப ஸ்பீடப் ஆச்சு கேஸ். வந்தோடனே அவங்க பண்ண முதல் விஷயம் 3 துறைக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க. பத்திரப்பதிவுத்துறை, வருவாய்த்துறை, மாநகராட்சிக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க. அனுப்புனதுல தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. அந்த ஞானசேகரன் இருக்க வீடு பிளஸ் அந்த 2 ஏக்கர்ல இருக்க வீடு எல்லாமே அறநிலையத்துறைக்கு சார்ந்த ஒரு விஷயம்னு வந்தது. ஞானசேகரன் கொடுத்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் படி 15 18 லட்ச ரூபா ரெடி கேஷா கொடுத்து வாங்கினது தான். இது எல்லாமே கொள்ளடிக்கப்பட்ட பணத்திலிருந்து எடுக்கப்பட்ட வீடு தான். அதன் வளையத்துக்குள்ள தான் நம்ம வந்து என்னன்னா ஒரு 6 காவல் அதிகாரிகள் முதல் கட்டமாக விசாரணை கொண்டு வரப்பட்டாங்க. அதில் பெருசாக பேசப்பட்டது 2 பேர். ஒன்று வந்து லியோ, ஒன்று வந்து கணேஷ். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கும் முன்னாடி டேட்டும் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக ஞானசேகரனுக்கு கால் பண்ணதாக சொல்லப்படுது. ஸோ அவங்கள என்கொயரி வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து அவங்கள கேள்வி கேட்கும்போது, எதுக்குங்க நீங்கள் ஒரு அக்யூஸ்டுக்கு கால் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது, இல்லை அவன் எனக்கு ஓசியில் பிரியாணி தருவான். நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க காவல்துறை அதிகாரி அப்படின்னா, இவ்வளோ நாள் நாங்கள் தேடிட்டு வந்தோம், அன்எசிட்டி விஷயத்தில் இவன் மாட்டும் போது தான் எங்களுக்கு இவனை பற்றி தெரிய வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்க ஒரு பர்சனை எப்படி தெரியாமல் போச்சு, எப்படி கூடவே வச்சுக்கிட்டாங்க. ரெண்டாவது இதில் ஏங்க இன்னொருத்தர் இருக்காருன்னு திரும்ப லாஜிக்கலாக மக்கள் யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சின்னதாக ஒரு திருட்டு செய்யறதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க. இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறான் அப்படின்னும் போது கண்டிப்பாக யாரோ இருக்க ஒரு தைரியம் தான். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு வழக்கறிஞர் பிரியதர்ஷினி இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். வணக்கம். வணக்கம் சார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஞானசேகரன் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 170 சவரன் நகை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கார்லாம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. வழக்கில் என்ன அப்டேட் மேம்? நமக்கு இன்சிடென்ட் நடந்து 2 மாதம் ஆச்சு. சொல்ல மாதிரி டிசம்பர் 23 இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து தினம் ஏதாவது ஒரு அப்டேட் நம்மளால் பார்க்க முடியுது. பட் இந்த ஒரு 1 மந்த் தான் நமக்கு லாஸ்ட் வந்து அப்டேட் என்னவா இருந்தது அப்படின்னா, February 5 வந்து ஞானசேகரனுக்கு வாய்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நேற்று வந்து அப்டேட் தான் ரொம்ப பெரிய அப்டேட் அதில் பார்க்கப்பட்டது. ஆக்சுவலி ஒன்று வந்துட்டு சைதாப்பேட் கோர்ட்டில் வந்துட்டு நமக்கு இது ஃபைல் பண்ணிட்டாங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க சைதாப்பேட் கோர்ட்டில். அதுவும் ஆன்லைனில் வந்துட்டு பதிவேற்றம் பண்ணினான்னு ஒரு விஷயம் அங்கே பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன விஷயம் ஏதுங்கிறது எல்லாமே சார்ஜ் ஷீட் ஃபுல்லாக வெளில வரும்போது தான் நமக்கு தெரியும். ஒன்று அட் த சேம் டைம் நேற்று இன்னொரு பெரிய அப்டேட்டுமே நமக்கு அந்த இடத்துல வந்திருக்கு. ஏன்னா ஞானசேகரன் மீது வந்துட்டு 7 கொள்ளை வழக்குகள் இருக்குது. அது ரிலேட்டடான ஒரு எஃப்ஐஆரும் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு ஆலந்தூர் கோர்ட்டில் வந்துட்டு அதுக்காக 2வது நடுவர் நீதிமன்றம் முன்னாடி வைஷ்ணவி அவர்கள் முன்னாடி வந்து ஆஜர்படுத்தப்பட்டு 3 நாள் வந்து அவர் கஸ்டடியில் எடுக்கப்பட்டார். அதன் பிறகு திரும்ப இப்போ மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. அதோட இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இதில் இன்னொரு தகவலும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கான சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டாச்சு. இன்னொன்று நமக்கு பெரிய விஷயமா இதில் பேசப்பட்டது எஃப்ஐஆர் லீக்கேஜ்.
அதுக்கான எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட்டும் ஒரு பக்கம் பதிவு செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அதை தாண்டி இது 7 கொள்ளை வழக்குகள் இருக்கு இல்லையா, இப்போது டிசம்பர் 13 2024 அன்னைக்கு அவர் பண்ணதுக்கான சம்பவத்தோட எஃப்ஐஆர் தான் இப்போ பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதாவது பள்ளிக்கரணை போலீஸாரால் இன்னும் மிச்சம் 6 வழக்குகள் இருக்குது. ஸோ இப்போ என்ன அதுலேயும் சொல்கிறாங்க அப்படின்னா, இதே மாதிரி அந்த 6 வழக்குகள்லையும் தனித்தனியாக எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு ஒரு முறையும் ஒரு கேஸ்க்காகவும் அவர் அரெஸ்ட் செய்யப்படுவார் ஃபார் என்கொயரி அப்படின்னு சொல்கிறது. இதான் எல்லாருக்குமே எனக்கு புரியாமல் இருந்திருக்கும், என்னடா திரும்ப அரெஸ்ட்ன்றாங்க ஞானசேகரனை அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி அவர் இங்கே அரெஸ்ட் பண்ணப்பட்டாச்சு. இந்த அரெஸ்ட்டுங்கிறது வந்து அந்த கேஸ் ஒரு பக்கம் போகும், அது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டாச்சு. அதுக்காக இனிமேல் என்ன ஆகும் அடுத்தது கேஸ் ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிக்கும், ட்ரையல் போகும், அதெல்லாம் போகும். அதே மாதிரி கொள்ளை சம்மந்தப்பட்ட வழக்குகளை 7வது வழக்கு லாஸ்ட்டாக பண்ண ஒரு வழக்குக்கான எஃப்ஐஆர் பண்ணியாச்சு. மிச்சம் 6க்கான விஷயம் அடுத்தடுத்து அதில் வந்து போகக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒன்று. ரெண்டாவது, சொன்ன மாதிரி இதில் நிறைய கேள்விகள் இருந்த மாதிரி இன்னும் ஸ்டில் நமக்கு வந்துட்டு விடை கிடைக்குமான்னு இருக்கிறது. யார் அந்த சர்ஸ்ன்ற வரைக்கும் போச்சு இல்லையா நமக்கு. ஏன்னா டேக் வந்ததே இப்படி தான், சட்டசபை வரைக்கும் ஆப்போசிட் பொலிட்டிக்கல் பார்ட்டி பண்ண ஒரு விஷயம், பேட்ச் போட்டு பண்ண விஷயம் ஆகட்டும், எல்லாமே யார் அந்த சர்ஸ் ஒரு வேலை இருக்காங்களா, யாருடையது அந்த தார், யார் அந்த ஞானசேகரன், இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்கு எழுப்பப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. பட் நேற்று வந்து ஒரு ஃபைல் பண்ணப்பட்ட ஒரு சார்ஜ் ஷீட்டில் வந்து முதற்கட்ட தகவல் என்ன சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஏன்னா இதில் நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும், அன்னிவர்சரி கேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய கேப் பிட்வீன் இன்ஃபர்மேஷன் அண்ட் கன்ஃபர்மேஷன் நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா முதல்ல காவல்துறை தரப்பில் வந்து சில விஷயம் வந்து ப்ரெஸ் மீட்டாக கொடுக்கப்பட்டது, அது நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் காவல்துறை தரப்புலேருந்து கொடுத்த கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். பட் அதுக்கப்புறம் தேசிய மகளிர் ஆணைக்குழு வந்தப்போ அவங்களும் சில விஷயம் சொல்லிட்டு போனாங்க. என்னென்னா, நாங்கள் வந்து எங்கள் என்கொயரி முடிச்சிட்டோம், எங்களோட ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு காப்பியும் ஜட்ஜஸ்க்கு ஒரு காப்பி கொடுப்பேன் அவங்களா முன் வந்து சொன்னாங்க. அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் கன்ஃபர்மேஷன். பட் இந்த எஸ்ஐடி உள்ளே வந்ததுலேருந்து ஆகட்டும் எல்லாமே நமக்கு தகவலாக தான் வந்தது, விச் மீன்ஸ் இன்ஃபர்மேஷனாக தான் வந்தது. இதன் மேற்கொள்ளப்படுது, இது நடக்குதுன்ற மாதிரி தான் வந்தது. ஸ்டில் we didn't get any கன்ஃபர்மேஷன். அது எல்லாமே சார்ஜ் ஷீட்டில் தான் வரும்ன்றது தான் நம்மளோட பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஒன்று. அதே மாதிரி நேற்று ஆஃப்டர் ஃபைலிங் ஆஃப் திஸ் சார்ஜ் ஷீட் என்ன அப்படின்னா, ஒரு முதற்கட்ட தகவலாக என்ன வந்தது அப்படின்னா, அந்த சார்ஜ் ஷீட் வந்து ஞானசேகரனை மையப்படுத்தி இருப்பதாக ஒரு தகவல் வந்து, ஆமா, அந்த யார் இந்த சார் இல்லை, இவர் ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அதுக்கும் நம்ம அப்படியே கொஞ்சம் நம்ம ரிலேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஏன் வந்துட்டு ஸ்டில் இது சர்ஸோ இருக்காங்கன்னு ஒரு குரல் எழுப்பப்பட்டு இருக்கு அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் பாதிக்கப்பட்ட மாணவி. ஓகே, ஏன்னா இப்போ நம்ம லாலே ஒரு கான்செப்ட் இருக்குது என்ன அப்படின்னா, முதல்ல யார் பாதிக்கப்பட்டாங்களோ விக்டிமோட ஸ்டேட்மெண்ட் தான் பெரிய ஸ்டேட்மெண்ட், அதுதான் பெரிய எவிடன்ஸ், தென் கம்ஸ் தி செகண்டரி எவிடன்ஸ்ன்ற மாதிரி, இது பிரைமரி எவிடன்ஸ். அப்படி இருக்கும் போது இங்கே பாதிக்கப்பட்ட மாணவி டே 1லேருந்து சொன்ன ஒரு விஷயம் எல்லார்கிட்டையும் சொன்ன ஒரு விஷயமா என்னவா இருக்குது அப்படின்னா, அதாவது அவங்க கம்ப்ளைண்ட்டில், அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில், தென் கம்ஸ் லைக் எஃப்ஐஆர் போலீஸ் என்கொயரியில், அப்புறம் தேசிய மகளிர் ஆணைக்குழு உள்ள NCW நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் கிட்ட, SIT கிட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அதாவது 3 பெண் IPS அதிகாரிகள் கொண்ட ஐமன் ஜமால், பிருந்தா அண்ட் தென் ஸ்னேகா பிரியா அவங்க தலைமையில், அண்ணா நகர், ஆவடி அண்ட் தென் சேலம். இப்போ இதில் வந்து அப்டேட் என்ன, இன்னைக்கு இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 13 IPS அதிகாரிகள் வந்து இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. அதில் பிருந்தா அவர்களையும் இடமாற்றம் பண்ணி இப்போ தமிழ்நாடு சிறப்பு படை டிஜியாக அவங்கள வந்து இப்போ மாற்றப்பட்டிருக்காங்க அவங்க. ஸோ இந்த என்கொயரி ப்ராசஸ்லையும் அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து இல்லைங்க, முதல்ல வந்து ஞானசேகரன் வரும்போது இல்லை சார் மிரட்டிட்டு விட்டுறேன்னு சொன்னதாகவும், அதுக்கப்புறம் ஃபைனலாக வரப்போ அந்த சார் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும்னு சொன்னதாகவும் 2 சார்களாக தான் இதில் பார்க்கப்படுறாங்க. அதனுடைய விளைவாக தான் அருண் கமிஷனர் அவர்கள் மீது எழுந்த கண்டனமாகட்டும் ஹைகோர்ட் சொன்ன ஒரு விஷயமும் நம்ம பார்க்கப்பட்டது. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாருங்க அப்படின்னா, இல்லைங்க சார்லாம் யாரும் இல்லைங்க, மிரட்டுறதுக்காக ஞானசேகரன் எடுத்த ஒரு யுக்தி அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தாங்க. ஏரோப்ளைன் மோட்ல இருந்தது, ஏரோப்ளைன் நிறைய அங்கேயும் ஒரு கேள்வி வந்தது, ஏரோப்ளைன் மோட்ல இருந்ததுன்னா ஏன் வைஃபை யூஸ் பண்ணி பேசியிருக்கலாம்ன்றது ஒன்று. இன்னொன்று, ஞானசேகரன் கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணப்பட்டதுல வந்து ஒரு ஃபோன் 2 சிம் கார்டு அதுவும் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்காங்க. சைபர் ஃபாரன்சிக்கு அது அனுப்பப்பட்டது. மேபி அதனோட விளைவாக கூட இப்போ வாய்ஸ் டெஸ்ட் நமக்கு எடுத்துருக்கலாம் 5ஆம் தேதி இல்லையா. இந்த மாதிரி கோர்ட்டு என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் போகும்போது எப்படி நீங்கள் கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்க, அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கலாம், இல்லைங்க இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குங்க, இல்லை ஃபோன் இந்த மாதிரி இருந்ததுன்னு ஒரு நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பேஸில் கொடுத்துருக்கலாம், நீங்கள் எப்படி கன்க்ளூடிங்காக கொடுப்பீங்கன்றது தான் ஹைகோர்ட் சொன்ன ஒரு விஷயம். அதை தாண்டி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழக அரசு தேவைப்பட்டால் கமிஷனர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதை எதிர்த்து தான் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போனாங்க. அதாவது 25 லட்ச ரூபா கொடுக்க சொன்னதுக்காகட்டும், இல்லை அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டே ஒன்று சொல்லியிருந்தாங்க, திரும்ப நம்ம சொசைட்டி பண்ணுற விக்டிம் பிளேமிங் ஷேமிங் எல்லாத்துக்குமே ஒன்று சொல்லியிருந்தாங்க, இட் இஸ் ரைட் டு ப்ரைவசி. ஏன்னா திரும்ப ஒரு பொண்ணு மீது தான் நம்ம எல்லாத்தையும் ஸ்டோனை த்ரோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அவங்க யார் கூட உட்காந்து பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எல்லாமே ரைட் டு ப்ரைவசின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ பட் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போய் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, அதனோட விளைவா அப்படின்னா எல்லாமே சேம் தாங்க, அதே தான் அப்ளை ஆக போகுது ஹைகோர்ட் சொன்னது. பட் ஒரு விஷயத்துக்கு மட்டும் இடைக்கால தடை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது அருண் கமிஷனர் அவர்கள் மீது வந்துட்டு சொன்னாங்க இல்லையா, தேவைப்பட்டால் நடவடிக்கை எடுக்கலாம்ன்ற ஒரு விஷயம், அதுக்கு மட்டும் இடைக்கால தடை விதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கோர்ட் ப்ரொசீஜர் இங்கே நடந்தது. ரெண்டாவது பெரிய கோர்ட் ப்ரொசீஜர் இங்கே நம்மளால என்னவா பார்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா,
பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சேர்ந்து கோர்ட் அப்ரோச் பண்ணாங்க. அதையும் நம்ம மறந்துருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பெரிய ஒரு விஷயம் இதில் ஆர்ப்பாட்டம் எல்லாமே நடந்தது. ஏன்னா பத்திரிகையாளர்கள் அது பெரிய விஷயம் என்னன்னா எஃப்ஐஆர் லீக்கேஜாக பார்க்கப்பட்டது. இந்த சிசிடிஎன்எஸ் கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க்கிங் சிஸ்டமில் வந்து அது நிறைய விஷயம் சொல்லப்படுது. டெக்னிக்கல் கிளிட்ஸ்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து மைக்ரேஷன் ப்ராசஸ், அதாவது ஐபிசியிலேருந்து பிஎன்எஸ்க்கு மாற்றப்பட்ட ஒரு விஷயம்னாங்க. அங்கேயும் நிறைய கேள்விகள் வந்தது. மாற்றப்பட்டு இத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு இல்லையா, பட் ஆனாலும் ஏன் இந்த ஒரு எஃப்ஐஆர் மட்டும் லீக்கேஜ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். குற்றவாளி காப்பகம் நாங்களே இது எங்களுடைய ஃபால்ட் தானும் அவங்களும் அறிக்கை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி கிடையாது. அதில் அதன் பேரில் தான் ஒரு 14 பேரை உள்ள கொண்டு வந்தாங்க. அதாவது டவுன்லோட் பண்ணி சர்க்குலேஷனில் விட்டதன் பேரில், அதாவது ஐடென்டிட்டி ரிவீலிங் தி ஐடென்டிட்டி ஆஃப் த விக்டிம் செக்ஷன் 72 ஆஃப் பிஎன்எஸ் படி அது குற்றம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயமாகட்டும். மருதுபாண்டி ரைட்டரும் உள்ள கொண்டு வரப்பட்டார். அதில் அபிராமிபுரம் காவல் நிலையத்தில் அது வந்து 2 years பனிஷ்மெண்ட் மினிமம்ன்ற மாதிரி. இதுவும் பத்திரிகையாளர்கள் என்ன கோர்ட்டுக்கு போய் சொன்னாங்க அப்படின்னா, இந்த சீஷர் மகசர் இதெல்லாமே கொடுக்கல, எங்களுக்கு சம்மன் கொடுக்கல, ப்ராப்பராக கொடுக்காம எங்களை கூப்பிட்டு irrelevant கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கேஸுக்கு சம்மந்தம் இல்லாமல் உங்கள் பர்சனல் என்ன, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் யார், என்ன இது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இதில் வாங்கின ப்ராப்பர்ட்டியா, இந்த மாதிரி எங்களை ஹராஸ் பண்ணுறாங்கன்னு அவங்க திரும்ப ஹைகோர்ட்டை நாடி இருந்தாங்க. ஹைகோர்ட் அதுக்கும் வன்மையாக கண்டனம் தெரிவித்து அவங்களும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு புலனாய்வு குழு வந்து எங்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு அந்த இடத்துல. அப்படி இருக்கும் போது நாங்கள் கொடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் என்கொயரி ப்ராசஸ் பண்ணணும். அதை மீறினால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை தாராளமாக நாடலாம், அணுகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ கோர்ட்டும் எல்லா பக்கமும் இந்த விஷயம் திரும்ப 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 அவங்க வந்து அஷ்யூர் பண்ண ஒரு விஷயமா தான் இங்கே இருந்தது. இன்னொன்று அவங்க கேட்டிருந்தாங்க என்னன்னா, பிரிண்ட் மீடியா எங்களை சொல்கிறீங்கல்ல, லைக் சேட்டலைட் மீடியா, நியூஸ் சேனல்ஸ் ஏன் யாருமே கொஸ்டின் பண்ணல? ஏன்னா இங்கே ஜேர்னலிஸ்டோட வேலை என்ன அப்படின்னா, என்ன விஷயம் இருக்கோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இங்கே இன்னொரு ஒரு கண்டனங்களும் என்ன எழுப்பப்பட்டிருந்தது அப்படின்னா, சாதாரண மக்கள் அப்படிங்கிறதுனால எங்களை கேள்வி கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சில அரசியல்வாதிகள், நம்மளே அதை பார்த்துருப்போம், நிறைய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இந்த கேஸில். ஒரு வகையில் அதுவுமே ஹைகோர்ட் அதை சூமோட்டோவாக எடுத்துக்க ரீசனாகவும் இருந்தது. நடந்த இன்சிடென்ட்டும் ரொம்ப சிவியர், ரொம்ப ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, நிர்பயா கேஸ் மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்த ஒரு விஷயமா இது பெருசாக பேசப்பட்ட ஒரு விஷயம். அதுலேருந்து தான் அதுக்கப்புறம் நிறைய ரிப்போர்ட் ஆக ஆரம்பித்த ஒரு கேஸஸும் இருந்தது. இங்கே இன்னொரு கண்டனமும் என்ன வந்தது அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் எங்கேயுமே பேசியிருந்தார். சொல்லும் போதே அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆமாங்க சிடிஆர் நான் வச்சிருக்கேங்க, கால் டீடைல் ரெக்கார்டு, அது வந்து இல்லீகல்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த இடத்துல நான் கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நான் எடுக்கக்கூடாது. ஏன்னா போலீஸ் அஃபீஷியல்ஸ் மட்டும்தான் தேவைப்படும் போது மட்டும்தான் அதை பண்ண முடியும், வெளியாட்கள் அதை பண்ண முடியாது, சைபர் அதில் பண்ண முடியாது, செல்லில். ஸோ அப்படி இருக்கும் போது நான் கொடுத்தது தவறுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னும் போது நான் கொடுத்தது தவறுனும் போது என் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் போட்டுக்கோங்க அப்படின்னு அவர் ஓப்பனாகவே அந்த கன்ஃபஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. அவர் கொடுக்குறாரோ இல்லையோ செகண்டரி, நிறைய விஷயம் அந்த மாதிரி ரெக்கார்டு இருக்குன்ட்டு இது வரைக்கும் அவர் ப்ரொடியூஸ் பண்ணல. ஸோ அது ஒரு விஷயம். இன்னும் கொடுக்கல இந்த விஷயத்தில். இன்னொன்று எஃப்ஐஆர் லீக்கேஜ் பற்றியும் ஒரு விஷயம் பேசியிருந்தார். நானும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தான், என்னோட மொபைல் ஃபோன்லையும் அந்த எஃப்ஐஆர் இருந்ததை வச்சு தான் நான் அந்த எஃப்ஐஆர் பாதிக்கப்பட்ட பெண்ணையே அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு தான் நானும் சொன்னேன், அப்போ என் மேலேயும் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இது ஒரு பேசும் பெரிய கண்டனமாக மாற்றப்பட்டுச்சு. ஒருத்தர் உட்காந்து ஓப்பன் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, விச் மீன்ஸ் அவங்க வாயாலே ஒத்துக்கிறது கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் தான். அகெயின் அதன் மூலியமாகவும் நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம், லாவில் நம்ம எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலான்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போது லைக் ஒரு லேமேனை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்களா, இவங்களை டார்கெட் பண்ண மாட்டீங்களான்ற ஒரு பெரிய கண்டனம். விச் மீன்ஸ் இந்த கேஸில் ஆரம்பத்துலேருந்து யாரெல்லாம் வாயை திறக்கிறாங்களோ எல்லாரையும் ஆஃப் பண்ண பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசாக பேசப்பட்டு இருந்தது. ஒன்று. ரெண்டாவது இதில் வந்து திரும்ப சொன்ன விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, கட்சி ரீதியாக அது பெருசாக பேசப்பட்டது. ஆளும் கட்சியை சார்ந்தவர் தான் ஞானசேகரன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ரீசன் வந்து அவர் மா சுப்பிரமணியம் அவர்கள் கூட எடுத்த ஃபோட்டோ ஆகட்டும், இதுவாகட்டும், மற்ற ஃபோட்டோஸ் ஆகட்டும். பட் அங்கே ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களே சட்டசபையில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், அவர் எங்கள் கட்சியை சார்ந்தவர் கிடையாது, பட் ஆமாம் ஆதரவாளர் அனுதாபின்னு சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல. பட் அதுக்கும் கோர்ட் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது வந்து இவங்க குற்றவாளி கூட நெருக்கமாக இருக்காங்கன்ற அவசியம் இல்லை, நம்மளே நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு போவோம் இல்லையா, நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டு இருக்கு. அதெல்லாம் இது வரைக்கும் நம்ம இந்த கேஸில் பார்த்த ஒரு பெரிய விஷயம். பட் நேற்று வந்து அப்டேட் என்ன, முன்னாடி ஒரு விஷயமும் நமக்கு பேசப்பட்டது. எஸ்ஐடி டீம் உள்ள வந்தோடனே ரொம்ப ஸ்பீடப் ஆச்சு கேஸ். வந்தோடனே அவங்க பண்ண விஷயம் 3 துறைக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க. பத்திரப்பதிவுத்துறை, வருவாய்த்துறை, மாநகராட்சிக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க. அனுப்புனதுல தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. அந்த ஞானசேகரன் இருக்க வீடு ப்ளஸ் அந்த 2 ஏக்கரில் இருக்க வீடு எல்லாமே அறநிலையத்துறைக்கு சார்ந்த ஒரு விஷயம்னு வந்தது. அதனோட விளைவை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, காரை வந்துட்டு பறிமுதல் பண்ணிட்டாங்க, ஃபினான்ஸில் போட்டது, நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் அடுத்தடுத்து நமக்கு வந்திருந்தது. பட் நேற்று விஷயத்துக்கு அப்புறம் சில கான்ட்ரடிக்டரி ஃபேக்ட்ஸ் அதில் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கொள்ளை சம்பவம் என்ன, இன்னொன்று
ஏன் இப்போ எல்லாமே கேட்டாங்க, ஞானசேகரன் மீது வந்து 16லேருந்து 20 வழக்கு இருக்குது, கூண்டாஸ் இருக்குது. ஆல்ரெடி 2012 அவர் இதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியை பாலியல் வன்கொடுமை செஞ்சதுக்கான விஷயத்துக்கு 2 வருஷம் உள்ளே போயிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2018 ஒருத்தவங்களை துப்பாக்கி முனையில் கடத்தினதில் மொத்த குடும்பமே உள்ளே போயிட்டு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது எப்படி அந்த பர்சன் வெளியே சுதந்திரமாக நடமாடலாம் அப்படின்னும் போது ஞானசேகரன் வாய் இப்போ நம்ம சொல்ல போகிறது இல்லாமல் ஞானசேகரன் வாயாலே கொடுத்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த கொள்ளை அடித்து பள்ளிக்கரணை போலீஸார் விசாரிச்சாங்க இல்லையா, அந்த 3 நாள் விசாரணையில் ஞானசேகரன் ஒத்துக்கொண்ட ஸ்டேட்மெண்ட்ஸாக இதெல்லாமே இருக்க போகுது. நம்ம சொல்கிறது எல்லாமே அப்போது அங்கே கேட்கும் போது ஞானசேகரன் எந்த ஒரு வெப்பன் அங்கே யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா ரிஃபர்மேட்டிவ் வெப்பன். ரிஃபர்மேட்டிவ்னா நம்ம ஜஸ்டிஸ் சிஸ்டமே எப்படி இருக்குது, இந்தியன் லா சிஸ்டமே எப்படி இருக்குது அப்படின்னா இட் ஒர்க்ஸ் ஆன் ரிஃபர்மேட்டிவ் சிஸ்டம். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒருத்தவங்க குற்றவாளி ஆயிட்டாங்க, ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள திருந்துறதுக்கு தான் முதல் சான்ஸ் கொடுக்கணும். அப்பயும் திருந்தலைனா தான் ஹேபிச்சுவல் அஃபெண்டரு, அதாவது குற்ற சரித்திர பின்னேடு உள்ள ஒரு பர்சனை நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறோம். ஸ்டில் இந்தியன் சிஸ்டம் இஸ் அகெயின்ஸ்ட் இது டேக் ஆஃப் டெத் பெனால்ட்டி. ஏன்னா இன்ஹியூமன் ஆக்ட் வேண்டாம், அதுக்கு பதிலாக லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் கொடுத்துருங்கன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கும் போது இதுலேயுமே ஞானசேகரன் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் ரிஃபர்மேட்டிவ் தான். ஏன்னா ஸ்டில் வந்துட்டு ஒரு கேசஸ் போகும்போது இல்லைங்க நான் வந்து திருந்தி வாழ்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. இந்த கொள்ளை எல்லாமே 2019 24 வரைக்கும் ஆக்டிவாக பண்ணதாக சொல்லப்படுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோட்டுப்புறம், கானத்தூர், நீலாங்கரை, பள்ளிக்கரணை இந்த ஸ்டேஷனில் தான் மாற்றி இவர் மேலே கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருந்திருக்கு. ஃபைனலாக இவர் பண்ண அந்த அதாவது 7வது கொள்ளை கேஸ் வந்து டிசம்பர் 13 2024 தான் இந்த கொள்ளை சம்பவம் வந்து பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் அந்த கார் யூஸ் பண்ணி பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ தான் அந்த தாரில் கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட் வருது நான் சொன்ன மாதிரி. அதற்கு முன்னாடி பண்ண 6 கொள்ளை சம்பவத்திலையும் யூஸ் பண்ணது ஆட்டோவில் வர்றது, ஆட்டோவில் போகிறது யூஸ் பண்ணுறது மொதல் விஷயம். 2வது விஷயம் வந்து சேட்டலைட் கூகுள் மேப் யூஸ் பண்ண ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா பள்ளிக்கரணையில் இருக்க வில்லா மட்டும்தான் டார்கெட், பங்களா மட்டும்தான் டார்கெட். அது கூகுள் மேப்ல மார்க் பண்ணி ஓகே, அது மட்டும் தான் டார்கெட்டாக இருந்திருக்கு. அதாவது சுத்தப்பட்டு, ஏன்னா நமக்கே தெரியும் வீடு கன்ஜஸ்டடாக இருக்கும் போது நம்ம ஏதாவது ஒரு சத்தம் கேட்டாலும் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. ஓகே, வில்லாவாக இருக்கும் போது அக்கம் பக்கத்தில் வீடு இருக்காது இல்லையா, அதை கூகுள் மேப்பில் பார்த்து லைக் இது பண்ணி என்னன்றது அதுக்கப்புறம் வந்து ஒரு சார்ட் மாதிரி அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடெல்லாம் டார்கெட் பண்ணி தான் 5 to 9 தான் கொள்ளடிக்கப்பட்ட ஃபார்மேட்டாக யூஸ் பண்ணப்பட்ட டைம். அந்த 6 வாட்டியும் ஆட்டோ தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அந்த இடத்துல. 3வது என்ன அப்படின்னா வீட்டுக்கு முன்புறம் போய் கொள்ளடிக்கல, ஏன்னா சிசிடிவிஸ் இருக்கும் இல்லையா. பின்புறம் வந்து பைப்பை பிடிச்சி ஏறி உள்ளே போய் கொள்ளடிக்கப்பட்ட ஒரு விஷயம். மேக்ஸிமம் காலியாக இருக்க வீடு தான், காலியாக இருக்க வீடு இல்லாமல் பெண்கள் தனியாக இருக்கும் போது தான் அந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருந்தது. நம்ம முன்னாடி அப்டேட்டில் அது வந்தது. ஆக்சுவலி என்னன்னா நிறைய வீடியோக்கள் இருந்தது. அதில் தான் வந்து ஒரு வேலை திருப்புரை சார்ந்த ஒருவர் இருக்காரு, அவரை நோக்கி வந்து விசாரணை வலயம் நகருதுன்னு பார்த்தோம். அதில் தான் சார் இல்லைங்க சார்ஸ்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப வலுவாக பேசப்பட்டது, சஸ்பெக்ட் பெருசாகப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. இங்கே அந்த மாதிரி கொள்ளடிக்கப்பட்டது 250 சவரன் வரைன்னு சொல்கிறாங்க. அந்த 250 சவரன் வரையில் நீங்கள் சொன்ன மாதிரி 120 சவரனை இப்போ மீட்டாச்சு. ஓகே, அதுவும் அவர் என்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த நகை இருக்கு இல்லையா, கொள்ளடிச்ச நகை எல்லாத்தையும் கொண்டு போய் நகை கடையில் விற்றதாக சொல்லப்படுது அந்த இடத்துல. ஓகே, எப்படி சொல்லி விற்றுருக்காரு அப்படின்னா இது வந்து என் அம்மாவோட நகை, என் பொண்டாட்டியோட நகை அப்படின்னு சொல்லி புது நகைகள்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுருக்காரு. விற்றது இல்லாமல் இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த வித்தார் இல்லையா, அதில் வந்து பார்ட்டாக பிரிச்சிருக்காரு. அமௌண்ட்டை பிரித்து ஒரு பார்ட் வந்து தன்னுடைய 3 மனைவிகளுக்கும் சரிசமமாக பிரித்து கொடுத்துருக்காரு. ஓகே, அதான் சார் நாங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப திருட்டுத்தனம், அதுலேயும் நேர்மை வேறு அப்படிங்கிற மாதிரி ஒன்று. 2வது வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம அந்த கோட்டுப்புறம் ஏரிக்கரையில் வீடு இருந்துச்சு இல்லையா, 2 ஃப்ளோர் தான் அதில் இருந்திருக்கு. 3வது ஃப்ளோர் இந்த அமௌண்ட் வச்சு தான் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. ஓகே, இது ஆக்கிரமிப்பு வீடு 2வது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்சம் ஒரு பாதி இருக்குல்ல, அது வந்து ட்ரேடிங் ஆக்டிவிட்டியில் வந்து ட்ரேடிங் பண்ணி 30 லட்ச ரூபா வரைக்கும் இழந்ததாக சொல்லப்படுது. மிச்ச ஒரு நகைகளை வந்து இப்போ மீட்கிறதுக்கான விஷயங்கள் என்னென்னவோ அதை வந்து போலீஸ் அஃபீஷியல்ஸ் வந்து இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று. இன்னொன்று தார் சொன்னோம் இல்லையா, ஃபினான்ஸில் இருந்தது முன்னாடி கட்ட வந்த தகவல் கிடையாது. அதெல்லாம் இப்போ வந்து தகவல் படி ஞானசேகரன் கொடுத்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் படி 15 to 18 லட்ச ரூபா ரெடி கேஷாக கொடுத்து வாங்கினது தான் கேஷ். இது எல்லாமே கொள்ளடிக்கப்பட்ட பணத்திலிருந்து எடுக்கப்பட்ட வீடு தான். அதில் தான் நம்ம பார்த்துருப்போம் பாண்டிச்சேரி ஆரோவில் பக்கத்தில் 2.5 ஏக்கர் சொகுசை விஷயம், அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு கொடுத்தது, பெண்களுடன் உல்லாசமாக இருந்தது, அந்த விஷயம்லாம் அதில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. இது முழுக்க எல்லாமே கொள்ளடிக்கப்பட்ட பணத்திலிருந்து செலவு செய்தது மட்டும்தான். இதை வச்சு தான் கண் துடைப்புக்காக நடத்தினது தான் பிரியாணி கடை. ஓகே, அதன் வளையத்துக்குள்ளே தான் நம்ம வந்து என்னென்னா ஒரு 6 காவல் அதிகாரிகள் முதல் கட்டமாக விசாரணை கொண்டு வரப்பட்டாங்க. அதாவது ஞானசேகரனோட அந்த நம்பர் எடுத்துகிட்டு சிடிஆர் போடுறப்போ, கால் டீட்டெயில் ரெக்கார்டிங் போலீஸ் போடுறப்போ முதற்கட்டமாக ஒரு 6 காவல் அதிகாரிகள் வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதில் பெருசாக பேசப்பட்டது 2 பேர். ஒன்று வந்து லியோ, ஒன்று வந்து கணேஷ். அவங்க யார் அப்படின்னா அடையார் காவல் நிலையத்தில் மதுவிலக்கு அமலாக்கத்துறையை காவல் நிலையத்தை சேர்ந்த ஒரு காவல் அதிகாரி,
ப்ளஸ் போலீஸ் பேட்ரோல் இருக்கு இல்லையா, அடையார் பேட்ரோல், அதை சேர்ந்த ஒரு காவல் அதிகாரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா சம்பவம் நடந்த அன்னைக்கும் முன்னாடி டேட்டும் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக ஞானசேகரனுக்கு கால் பண்ணதாக சொல்லப்படுது. ஸோ அவங்கள என்கொயரி வலயத்துக்குள்ளே கொண்டு வந்து அவங்கள கேள்வி கேட்கும்போது எதுக்குங்க நீங்கள் ஒரு அக்யூஸ்டுக்கு கால் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது இல்லை அவன் எனக்கு ஓசியில் பிரியாணி தருவான் அதனால தான் கால் பண்ணப்பட்டோம் நாங்கள் சொல்லியிருக்கு. ஸோ இதில் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு அக்யூஸ்டுக்கும் ஒரு காவல்துறைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பான ஒன்று வருது. ரெண்டாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க காவல்துறை அதிகாரி அப்படின்னா இந்த விஷயத்தில் இப்போது இந்த எஃப்ஐஆர் போட்டாங்க இல்லையா பள்ளிக்கரணை விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவ்வளோ நாள் நாங்கள் தேடிட்டு வந்தோம், அன்ஆனசிட்டி விஷயத்தில் இவன் மாட்டும் போது தான் எங்களுக்கு இவனை பற்றி தெரிய வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இது அதை உங்களுக்கே ஷாக்காக தானே இருக்கு, நம்பக்கூடிய வகையில் இது இல்லை தானே. அதுதான் இப்போ ஏழு விஷயம் நடந்திருக்கு, அதுவும் எல்லாம் வில்லா. நமக்கே நல்லா தெரியும் ஒரு மைண்ட் டார்கெட் அதுதான். வில்லா கட்டுறாங்கன்னா அப்போ அவங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கணும் அப்படி. இப்போ 7 வீட்டில் 250 சவரன்றது ரொம்ப பெரிய விஷயம் தானே. அப்போ எல்லாமே வீட்டில் வச்சிருந்தது தானே. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியா தாண்டி தமிழ்நாட்டில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்பக்கூடிய ஒரு விஷயம் கோல்டு தான் அந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கேஸ் கூட ரிப்போர்ட் ஆயிருக்காது. ஆனால் அந்த ஒரு கேஸ் மட்டும்தான் எஃப்ஐஆர், மீதி 6 கேஸ்க்கான அப்போ அதில் கண்டுபிடிக்கப்பட்ட நகைகள் அதெல்லாம் சேர்த்து தான் இதுவா இல்லை 7 கொள்ளையில் சம்பந்தப்பட்ட நகைகள் இவ்வளோன்றது தான் இப்போ வந்திருக்க ஸ்டேட்மெண்ட். இது எல்லாமே போலீஸ் என்கொயரி ஞானசேகரன் கொடுத்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இங்கே பார்க்கப்படுது. ஆமாம், இங்கே என்னன்னா சிம்பிளாக யோசிச்சுக்கோங்களேன், என்னன்னா ஃபர்ஸ்ட் அது வேறு மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டு ஃபைனலாக இது ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்திருக்கு. ஒரு வாட்டி கூடவா நீங்கள் வந்து சரி வீட்டுக்கு முன்னாடி சிசிடிவி கிடையாது நம்ம ஒத்துக்கலாம், பின்னாடி இருந்து போகிற வழியில் சிசிடிவி இல்லையா? கண்டிப்பா ஓகே இருக்கும். போற வழிகள்லயும் சிசிடிவி கேமரா இருக்கலாம், சாலைகள்ல இருக்கலாம், பக்கத்து வீட்ல இருக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா அது ஆட்டோவா இருந்தாலும் சரி நீங்க கார்னா ஃபுல் க்ளோஸ்டுன்னு சொல்லலாம். ஆட்டோன்னும் போது நமக்கே தெரியும் அதில் இன்னும் பெருசாக வச்செல்லாம் க்ளோஸ் பண்ண முடியாது அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது இதில் இன்னொன்றும் சொல்லப்படுது என்னன்னா 2019 ஞானசேகரன் கொள்ளையடிப்பதற்காக வெளி மாநிலத்தை சார்ந்த ஒருவரை கூட்டிட்டு வந்து கூட்டாளியாக வைத்துக் கொண்டார் அப்படிங்கிறதும் இதில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். வெளி மாநில கொள்ளையர்களே எல்லாருமே அதுதான். ஏன்னா இப்போ நமக்கு எப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நேச்சர் ஆஃப் இருக்கும். ஏன்னா இப்போ ஹாபிச்சுவல் அஃபெண்டர் அப்படின்னு போகும்போது இப்போ ஒரு டார்கெட் ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயம் தீரன் மூவி ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே பண்றாங்க அப்படின்னா அந்த நேச்சர் ஆஃப் பண்ண இந்த குரூப் தான் அப்படின்றது நமக்கு இருக்கும் இல்லையா, ரெக்கார்ட்ஸ் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நமக்கு ரீசெண்டாக நிறைய பாலியல் வன்கொடுமை கேஸ் நம்ம அப்படிதான் அக்யூஸ்டாக வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த ரீசெண்டாக ட்ரெயினில் நடந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு நடந்த இன்சிடென்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொன்ன அங்கு அடையாளங்களை வச்சு இவன் தான்ப்பா பண்ணியிருக்கான், ஆல்ரெடி 2 பெண்களை இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்கான் 21, 24 அப்படின்னு தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது ஏன் இதில் காவல்துறை அதிகாரிகள் கண்டுபிடிக்கலன்றது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. ரெண்டாவது பெரிய கேள்வி அதில் என்னவா இருக்குது அப்படின்னா ஒருவேளை ஏன்னா இவர் வந்து திரும்ப வந்து கட்சியில் வந்து நிறைய நலத்திட்ட பணிகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, ஒருவேளை கொள்ளையடித்த பணத்தில் அதையும் செஞ்சிருக்காரான்ற ஒரு இன்வெஸ்டிகேஷனும் போகலாம் இதில் ஃபியூச்சரில் போச்சு அப்படின்னா அது ஒரு விஷயமும் அந்த இடத்துல நடக்கலாம் இல்லையா. ஸோ அதுதான் ஏன்னா மக்கள் திரும்ப திரும்ப கேட்ட விஷயம் அதுதான், இவ்வளோ கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்க ஒரு பர்சனை எப்படி தெரியாமல் போச்சு, எப்படி கூடவே வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது இதில் ஏங்க இன்னொருத்தர் இருக்காருன்னு திரும்ப 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 லாஜிக்கலாக மக்கள் யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சின்னதாக ஒரு திருட்டு செய்கிறதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க. இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறான் அப்படின்னும் போது கண்டிப்பாக யாரோ இருக்க ஒரு தைரியம் தான். மேபி இந்த வித்த பணத்தை எல்லாம் யார்கிட்டயாவது கொடுத்து பதுக்கியும் வச்சிருக்கலாம், இல்லை என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய சஸ்பெக்ட் தான் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் போட்ட செக்ஷன்ஸுமே எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இதில் போட்டிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா செக்ஷன் 63A ஆஃப் நமக்கு இதில் வந்து பிஎன்எஸ் போட்டிருக்காங்க, 64 Clause 1 ஆஃப் பிஎன்எஸ். இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா ரேப் வித்தவுட் கன்சர்ன். ஓகே நமக்கு அதுக்கு பனிஷ்மெண்ட் தெரியும், நமக்கு மினிமம் 10 வருஷம் டு மேக்ஸிமம் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டாக இருக்கலாம், சிவியாரிட்டியை பொறுத்து டெத்தாக வரைக்கும் கூட இருக்கலாம், டெத் பெனால்ட்டி. அடுத்தது செக்ஷன் 75 Clause 1 Clause 2 ஆஃப் பிஎன்எஸ், செக்ஷன் 75 Clause 1 Clause 3 ஆஃப் பிஎன்எஸ். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அதாவது ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் ஏதோ ஒரு ஃபேவர்ஸ்க்காக, ஏன்னா இங்கே அவன் ஐடி கார்டை ஃபோட்டோ எடுத்து வச்சு மிரட்டியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் நீ வந்துட்டு என்னோட செக்ஷுவல் இதுக்கு நீ ஒத்து வரல அப்படின்னா உன் பாய் ஃப்ரெண்ட் அடிக்கிறது, கொண்டுடுவேன் மிரட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்புறம் தேசிய தகவல் மையம் உள்ள வந்து சொல்லி தான் செக்ஷன் 71 இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் ஹேபிச்சுவல் அஃபெண்டர், திரும்ப 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 செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் ஈடுபடுறது. இவன் என்னதான் கொலை அந்த விஷயத்தில் ஈடுபட்டாலும் 2012 இதே மாதிரி செக்ஷுவல் விஷயத்தில் ஈடுபட்டிருக்கான். அது இல்லாமல் நிறைய பெண்களை பண்ணதுக்கான எவிடன்சஸ் ஃபோனில் இருக்குது. ப்ளஸ் செக்ஷன் 72 இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஐடென்டிட்டி ஆஃப் விக்டம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த விஷயமும் இதில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி ஆக போகுதுன்னா ஒரு சார்ஜ் ஷீட் நமக்கு வந்தாச்சு, இன்னும் அந்த 7 வழக்கில் ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டாச்சு, மிச்சம் 6 எஃப்ஐஆர், திரும்ப 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 அரெஸ்ட்டு, திரும்ப திரும்ப இன்வெஸ்டிகேஷன்ஸ், அப்படி தான் போய் இந்த சார்ஜ் ஷீட்கான ட்ரையல் ப்ளஸ் எஃப்ஐஆர் லீக்கேஜுக்கான சார்ஜ் ஷீட் இதெல்லாம் அடுத்தடுத்து நமக்கு வந்துட்டு 1 by 1 பேக் டு பேக் வர ஒரு விஷயமா அதில் இருக்கும். இதில் எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி வந்து அந்த எஸ்ஐடியில் இருக்க ஆஃபீஸரை வந்து மாற்றினது ஒன்று,
இன்னொன்று வந்து பொதுவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுதுன்னு செய்திகள் வரும். இதில் ஸ்பெசிஃபிக்காக ஆன்லைனில் தாக்கல் பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு வார்த்தை வருது. இது ரெண்டுக்கும் என்ன ஆக்சுவலாக இவங்க ஏன் மாற்றினாங்க, இது ஏன் ஆன்லைனில் தாக்கல் பண்ணியிருக்காங்க? இப்போ இதுவுமே எனக்குமே பார்த்தோன்னே அந்த ஒரு விஷயம் வந்தது, என்ன சடனாக சேஞ்ச் அப்படின்னு. இல்லை இன்னொன்று நம்ம பார்க்கலாம், இதில் ஒருத்தவங்களை மட்டும் மாற்றல, கிட்டத்தட்ட 13 IPS அதிகாரிகளையும் மாற்றப்பட்டதாகவும் இதில் சொல்லியிருக்கு. ஆக்சுவலி இவங்க ஒருத்தவங்க அப்படின்னா நம்ம சஸ்பெக்ட் ஏற்படுத்திருக்கலாம் இந்த இடத்துல. ஏன்னா நமக்கு ரீசெண்டாக சைபர் செல் அங்கே இருக்க ஒரு ஆஃபீஸர் ராஜேந்திரன் அவர்களும் வந்துட்டு இல்லைங்க எனக்கு ப்ரெஷர் ஓவராக இருக்கு, என்னால் இது கீழே ஒர்க் பண்ண முடியாதுன்னு அவர் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு போனதையும் நம்மளால பார்த்தோம். ஒன்று. ரெண்டாவது, நம்ம எல்லாருமே SIT உள்ள வந்தோடனே ஒரு வேகம் எடுத்துச்சு, இந்த கேஸ் பெருசாக வேகம் எடுத்துச்சு. நீதிமன்ற கண்காணிப்பில் இருக்கு. பட் ஆனால் அதுலேயும் என்ன ஒரு பெரிய விஷயம் இந்த இடத்துல தகவலாக வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா, அவங்க SOCன்னு ஒரு வார்த்தை பேசியிருந்தாங்க, நமக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் ஞானசேகரன் வலிப்பு வந்ததா நடிச்ச ஒரு விஷயம். ஞானசேகரனுக்கு வலிப்பு, விடியற் காலையில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் எல்லாம் நம்ம பார்த்தோம். அன்னைக்கு SOC பண்ணுறதா இருந்ததுன்னு ஒரு விஷயம் வந்தது, அதாவது சீன் ஆஃப் கிரைம். ஏன்னா ஒரு விஷயத்தில் டைரெக்டாக ஐ விட்னஸ் இல்லாத பட்சத்தில் இது நான் எப்படி ரிலேட் பண்ணணும் அப்படின்னா, ஷாரோன் ராஜ் கிரீஷ்மா கேஸ் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். டெத் பெனால்ட்டி கொடுத்த கேஸ், 24 வயசில் கேரளா கேஸ், சொந்த காதலனுக்கே விஷம் வைத்து கொலை பண்ண ஒரு விஷயம் பார்த்துருப்போம். அதில் டைரக்ட் ஐ விட்னஸ் இல்லை, அதாவது அந்த பையனுக்கு விஷம் கொடுத்ததை பார்த்தவங்க யாருமே இல்லை. அதனால நம்ம எல்லாமே மீடியாவில் பார்த்துருப்போம். அந்த பெண் அந்த ஜூஸ் ஷாப்பு கூட்டிகிட்டு போகிறதாகட்டும், அவங்க பழகின இடங்களுக்கு எல்லாம் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அந்த பெண் முதல்ல அங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது வந்து நான் எக்ஸ்பைரியான ஜூஸை தான் கொடுத்தேன்னு சொல்லி அங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் SOC, சீன் ஆஃப் கிரைம், அதாவது கிரைம் ரீக்ரியேஷன் ப்ராசஸ். ஐ விட்னஸ் இல்லாதனால ஞானசேகரன் நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு நீ எப்படி உள்ளே வந்த, எந்த மாதிரி அந்த பொண்ணும் பையனும் உட்காந்துருந்தாங்க, நீ எந்த மாதிரி த்ரெட்டன் பண்ண, எங்கே நின்று நீ ஃபோன் பேசின, இந்த விஷயங்கள்லாம் கேட்குறது தான் கிரைம் சீன் ரீக்ரியேஷன் ப்ராசஸ். ஆனால் அது நடக்கவே இல்லை இதில். அப்போ தானே வலிப்பு வந்ததுன்னு சொல்லியாச்சு, 2 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அப்புறம் அது பொய்ன்னு தெரிஞ்சது. ஸோ நம்ம எல்லாம் என்ன அங்கே எதிர்பார்த்தோம்னா, ஜுடிஷியல் கஸ்டடி எக்ஸ்டென்ஷன் நடக்கும், இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த விஷயம் அங்கே நடக்கலை. நடக்காமல் டேரெக்டாக சார்ஜ் ஷீட்டுன்னு ஒன்று ஃபைல் பண்ண பட்டாச்சு இந்த இடத்துல. ஒன்று. ரெண்டாவது, இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து நம்மளால் ஸ்டில் இதன் பேஸ்டு சஸ்பெக்ட் ஒரு விஷயத்தை நம்மளால் மேலே போட முடியுமான்னு கேட்டால் ஸ்டாண்டர்டைஸ்டாக இல்லாமல் இருக்குது. ஏன்னா இன்னும் சேர்த்து மிச்ச அதிகாரிகளும் இங்கே மாற்றப்பட்டிருக்காங்க இல்லையா, அது ஒன்று. ரெண்டாவது, மேபி ஒரு வேலை இப்போ இவங்க ஒரு சார்ஜ் ஷீட் கொடுத்துருக்காங்க, இன்னும் தேசிய மகளிர் ஆணைக்குழு நமக்கு ரிப்போர்ட் கொடுக்கல. அந்த ரிப்போர்ட் வரும்போது இதில் ஏதாவது கான்ட்ராடிக்டரியாக இருந்துச்சுன்னா அப்போ நம்மளுடைய சந்தேகங்கள் கேள்விக்கு எல்லாமே ஒரு பதில் அந்த இடத்துல வரலாம். இல்லை ரெண்டும் ஒத்து போச்சு அப்படின்னா இல்லை, இதுவும் விச் மீன்ஸ் இந்த ஒரு என்கொயரி ரிப்போர்ட்டும் கரெக்டாக தான் இருக்குது, இந்த ஒரு என்கொயரி ரிப்போர்ட்டும் கரெக்டாக தான் இருக்குன்ற மாதிரி மேட்ச் ஆகிடும் அந்த இடத்துல. ஒன்று. ரெண்டாவது, FIR நீங்கள் சொல்கிற மாதிரி இது வரைக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டதுன்னு தான் வரும், ஆன்லைனில் இப்போ இது வந்துட்டு பதிவுன்ற மாதிரி இது வரைக்கும் வந்தது கிடையாது. மேபி முன்னாடி நடந்த மாதிரி ஒரு விக்டிமோட ஐடென்டிட்டி ரிவீல் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கன்சர்னில் இது அவங்க ஆன்லைனில் வந்து பதிவேற்றம் பண்ணி லாக்கிங் சிஸ்டம் கூட நமக்கு இங்கே இருக்கலாம். அதாவது ஒன்லி கன்சர்ன்ட் ஆஃபீஸர் மட்டும்தான் அதை பார்க்கக்கூடிய வகையில் முதற்கட்டமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் சார்ஜ் ஷீட் வெளில வந்து தான் ஆகணும், அதுக்கப்புறம் வரும். ஸோ முதற்கட்டமாக தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. மேபி திரும்ப இந்த தவறு நடக்காமல் இருக்கணுன்ற ஒரு ப்ரொடெக்ஷனாக கூட அதை அவங்க பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இப்போ ஞானசேகரனுக்கும் அந்த குற்றப்பத்திரிகையை கொடுக்கறதுக்கு அவர் கூட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக ஆமாம். ஏன்னா இங்கே வந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம BNS ஆக்ட் படியும் நம்ம இங்கே சொல்லியிருந்தோம் என்னன்னா, பொதுவாகவே அந்த விஷயம் இருக்குது, ஒரு FIR போட்டாலும் சரி அக்யூஸ்டுக்கும் கொடுக்கணும், விக்டிமுக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி தான் சார்ஜ் ஷீட் காப்பியுமே அக்யூஸ்ட், ஏன்னா ஃபர்தர் கேசஸ் கண்டக்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துலையும் காப்பீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. இப்போ இந்த வழக்கில் இன்னும் ஒரு 6 வழக்கில் FIR தாக்கல் செய்யாமல் இருக்கு, அதுக்கு FIR போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை அந்த ஏற்கனவே இருக்கிற 7 அந்த 7வது வழக்கில் இருக்கிற கேஸோடையும் சேர்த்து இதையும் போட்டு அந்த வழக்கை எடுத்து வச்சுருவாங்க, இல்லை தனித்தனி ஏரியாவில் வரதுனால தனித்தனி FIR போடுவாங்க? இல்லை, இப்போ முதற்கட்டமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் 6 விஷயத்துக்கு FIR போடப்படும் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது லாஸ்ட்டாக நடந்த இன்சிடென்ட் டிசம்பர் 13, ஒவ்வொன்றுக்கும் வே ஆஃப் இது மாறி இருக்கலாம், கொள்ளடிக்கப்பட்ட விஷயங்கள் வந்து மாறி இருக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வருதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது வந்து பள்ளிக்கரணை காவல் அதிகாரிகள் கீழே வருது, ஓகே. ஜூரிஸ்டிக்ஷன் சேமானு நம்ம பார்க்கணும். பள்ளிக்கரணையில டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஏரியாஸ் இருந்ததுன்னா ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் மாறும் இல்லையா, அந்த மாதிரி மாறும் போது கண்டிப்பாக அதுக்கான தகுந்த அந்த ஸ்டேஷன் லிமிட்டுக்கான FIR போட்டு திரும்ப அரெஸ்ட், திரும்ப என்கொயரி, திரும்ப ஜுடிஷியல் கஸ்டடி, இந்த மாதிரி தான் அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும் அந்த விஷயத்தில். Let's get married. Oh, so cute. Meet Shreya Ghoshal live all hot tour at YMCA Nandanaman March 1st. Book your tickets. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone.